ओम शांति 12 जुलाई 2024 बापदादा मधुबन मुरली 12/7/2024। मीठे बच्चे, तुम्हें शहजादे बनना है, इसलिए याद की यात्रा से अपने विक्रमों को भस्म करते रहो। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனவானின் பாபாவின் குழந்தைகளாகிய இறைவனின் குழந்தைகளாகிய நீங்கள் பிறகு ராஜகுமாரன் இளவரசனாக வேண்டும். அதனால் நினைவு யாத்திரையின் மூலம் தன்னுடைய விகர்மங்களை சாம்பலாக்கி கொண்டே செல்லுங்கள். प्रश्न, किस एक विधि से तुम्हारा सब दुख दूर हो जाता है? எந்த ஒரு விதியின் மூலமாக உங்களுடைய துக்கம் எல்லாம் விலகி போய்விடுகிறது? उत्तर, जब तुम अपनी नज़र बाप की नज़र से मिलाते हो तो नज़र मिलाने से ही तुम्हारा सब दुख दूर हो जाते हैं, क्योंकि अपने को आत्मा समझ बाप को याद करने से सब पाप कट जाते हैं। यही तुम्हारी याद की यात्रा है। तुम देह के सब धर्म छोड़ बाप को याद करते हो, जिससे आत्मा सतो प्रधान बन जाती है। तुम सुखधाम के मालिक बन जाते हो। எப்பொழுது நீங்கள் உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீர்களோ, பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகிறது. ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து சிவபரமாத்மா பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகிறது. இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை. நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கிறீர்கள். இதன் மூலம் ஆத்மா சத்தோ பிரதானமாகிவிடுகிறது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. शिव भगवान वाच, अपने को आत्मा समझकर बैठो। बाप फरमाते हैं कि शिव भगवान वाच माना है शिव बाबा का समझना। बच्चे, अपने को आत्मा समझ बैठो, क्योंकि तुम सब ब्रदर्स हो। एक ही बच्चे की बाप हो, एक ही बाप के वर्षा लेना है। उबुब जैसा 5000 वर्ष पहले बाप से वर्षा मिला है। आदि सनातना देवी देवता धर्म की राजधानी में थे। बाप बैठे समझाते हैं, तुम सूर्यवंशी अर्थात विश्व का मालिक कैसा बन सकते हो? मुझे अपना बाप को याद करो। तुम सब आत्मा ही बाई बाई हो। ऊंचते ऊंच भगवान एक ही है। उस सच्चे साहेब के बच्चे शहजादे हो। சிவ பகவான் வாக்கு, தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள். பாபா கட்டளையிடுகிறார். சிவ பகவான் வாக்கு என்றாலே சிவபாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். ஒரே தந்தையின் குழந்தைகள். நீங்கள் ஒரே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறக்கூடியவர்கள். எப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன் ஆஸ்தி பெற்றீர்களோ, அதுபோல ஆதி சனாதனா தேவி தேவதைகள் ராஜதானியில் இருந்தீர்கள். பாபா வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் சூரிய வம்சியாக, அதாவது உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆக முடியும் என்று உங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய பகவான் ஒருவர்தான். அந்த உண்மையான தனவானின் குழந்தைகள் ராஜகுமாரர்கள். இதை பாபா வந்து புரிய வைக்கிறார். तो ये बाप बैठे समझाते हैं, उनकी श्रीमत पर बुद्धि का योग लगाएंगे तो तुम्हारे पाप सब कट जाएंगे, सब दुख दूर हो जाएंगे। बाप से जब हमारी आँखें मिलती है तो सब दुख दूर हो जाते हैं। आँखें मिलाने से ही अर्थ समझते हैं। अपने को आत्मा समझ बाप को याद करो। ये है याद की यात्रा। इसको योग अग्नि भी कहा जाता है। इस योग अग्नि से तुम्हारा जो जन्मांतर का पाप है वह भस्म हो जाएंगी। वह है ही दुखधाम। सभी नरकवासी हैं। तुमने बहुत पाप किए हैं। इसको कहा जाता है रावण राज्य। सतयुग को कहा जाता है राम राज्य। तुम ऐसा समझ सकते हो। बल कितना भी बड़ी सभा बैठी हो, भाषण करने में भी अर्जा थोड़ी है। तुम तो भगवान वाच कहते रहते हो। शिव भगवान वाच, हम सब आत्मा उनकी संतान हैं, ब्रदर्स है। तो பாபா கூறுகிறார், இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாக நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். ஒரு பகவான் உண்மையான தனவானின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அவருடைய ஸ்ரீமத் படி
புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தி விடுவீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும், அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும். பாபாவுடன் எப்போதும் தன்னுடைய பார்வை சந்திக்கிறோமோ அப்போது அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். கண்கள் சந்திப்பதன் அர்த்தத்தையும் புரிந்து வைக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இது நினைவு யாத்திரையாகும். இது யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இந்த யோக அக்னி மூலம் உங்களுடைய ஜென்மத்தின் பாவங்கள் சாம்பலாகிவிடும். இது துக்க உலகமாக இருக்கிறது. அனைவரும் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் அதிக பாவங்கள் செய்திருக்கிறீர்கள். இது ராவண ராஜ்யம் என சொல்லப்படுகிறது. சத்தியுகம் ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இது போல் புரிய வைக்க முடியும். எவ்வளவுதான் பெரிய சபையில் அமர்ந்திருந்தாலும் சரி, சொற்பொழிவு செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. நீங்களும் பகவான் வாக்கு என சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். சிவபகவான் சொல்கிறார், நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள். மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஏதோ குழந்தைகள் இருந்தனர் என்பதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். तो श्री कृष्ण की संतान कोई नहीं थे ऐसा नहीं कहेंगे, ना इतनी रानियाँ थी। श्री कृष्ण का तो जब स्वयंवर होता है नाम ही बदल जाता है, ऐसा कहेंगे लक्ष्मी नारायण के बच्चे थे। राधा कृष्ण के स्वयंवर के बाद लक्ष्मी नारायण बनते हैं, तभी एक बच्चा होता है, फिर उनकी डिनास्टी चलती है। तुम बच्चों को अब माँ में कम याद करना है। देख सब धर्म छोड़ बाप को याद करो तो तुम्हारा सब पाप कटते जाएंगे। सतो प्रधान बन स्वर्ग में चले जाएंगे। स्वर्ग में कोई दुख होता ही नहीं, नरक में हता दुख रहती है, सुख का नाम निशानी नहीं, ऐसा युक्ति से बतलाना है। शिव भगवान वाच, हे बच्चों, इस समय तुम आत्मा ही पतित हो, अब पावन कैसे बनो? मुझे बुलाया ही है, हे पतित पावन आओ। पावन होते हैं सतयुग में, पतित होते हैं कलयुग में। இப்போது நாம் அனைவரும் ஒரு பகவானுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். கிருஷ்ணருக்கு ஏதோ குழந்தைகள் இருந்தனர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். இத்தனை ராணிகளும் இருந்ததில்லை. கிருஷ்ணருக்கோ எப்போது சுயம்வரம் நடக்கிறதோ அப்போது பெயரை மாறிவிடுகிறது. இது போல சொல்வார்கள், லட்சுமி நாராயண குழந்தைகள் இருந்தார்கள் என்று. ராதை கிருஷ்ணர் தான் சுயம்வரத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணாக ஆகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. பிறகு அவர்களின் ராஜ்யம் நடைபெறுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட வேண்டும். பாபாவை நினைவு செய்வீர்களேயானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். சதோ பிரதானமாக சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். சொர்க்கத்தில் எந்த ஒரு துக்கமும் இருப்பதில்லை. நரகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. சுகத்தின் பெயரே அடையாளமே இங்கு கிடையாது. இதுபோல யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். சிவபகவான் வாக்கு, குழந்தைகளே, இச்சமயம் ஆத்மாக்கள் நீங்கள் தூய்மையின்றி இருந்தீர்கள். இப்போது பாவனமாக எப்படியாவது, ஹே பதித்த பாவனா வாருங்கள் என்று தான் என்னை அழைத்தீர்கள். பாவனமானவர்கள் இருப்பது சத்தியுகத்தில், தூய்மையின்றி இருப்பது கலியுகத்தில். கலியுகத்திற்கு பிறகு நிச்சயமாக சத்தியம் உருவாக வேண்டும். புது உலக ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறுகிறது. तो कलयुग के बाद फिर सतयुग जरूर बनना है। नई दुनिया की स्थापना, पुरानी दुनिया की विनाश होता है। गायन भी है ब्रह्मा द्वारा स्थापना। हम ब्रह्मा कुमार कुमार यहाँ एडेप्टेड चिल्ड्रन हो। हम हैं ब्राह्मण, छोटी विराट रूप भी है। पहले ब्राह्मण जरूर बनना पड़े। ब्रह्मा भी ब्राह्मण हैं। देवता ही सतयुग में है। सतयुग में सदा सुख रहते हैं, दुख का नाम ही नहीं रहता। कलयुग में अपरंपार दुख है, सब दुखी है। ऐसा कोई नहीं होगा जिसका दुख ना हो। ये है रावण राज्य। ये रावण भारत का नंबर 1 दुश्मन है। हर एक में 5 विकार है। सतयुग में कोई विकार नहीं होते हैं। वह है पवित्र ग्रस्त धर्म। अभी तो दुख के पहाड़ गिरे हुए हैं और भी गिरते हैं। ये हमने इतने मांसाहारी बनाते रहते हैं, रखने के लिए थोड़ी है, बहुत रिफाइन करते रहते हैं, फिर रिहर्सल भी करते रहते हैं, फिर फाइनल होंगे। अभी समय बहुत थोड़ा है, ड्रामा तो अपने समय पर पूरा होगी। தூய்மையின்றிருப்பது கலியுகத்தில், கலியுகத்திற்கு பிறகு நிச்சயமாக சத்தியம் உருவாக வேண்டும். புதிய உலக ஸ்தாபனையாக வேண்டும். பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறுகிறது. பாடலும் இருக்கிறது. பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பதற்காக நாம் பிரம்மா குமாரர்கள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நாம் பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்கள். விராட்ட ரூபம் இருக்கிறது. முதலில் பிரம்மணராக அவசியமாக வேண்டும். பிராமணர்களாக நம்ம அவசியம் ஆக வேண்டும். பிரம்மாவும் பிராமணர் தான்.
தேவதைகள் இருப்பது சத்தியுகத்தில். சத்தியுகத்தில் சதா சுகம் இருக்கும், துக்கத்தின் பெயரே இருக்காது. கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். துக்கம் இல்லாதவர் ஒருவர் கூட இங்கு யாரும் இருக்க முடியாது. இது ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராவணர் பாரதத்தில் நம்பர் 1 விரோதியாக இருக்கிறான். இந்த ராவணன் பாரதத்தின் நம்பர் 1 விரோதியாக இருக்கிறான். ஒவ்வொருவருக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கிறது. சத்தியுகத்தில் எந்த ஒரு விகாரமும் இருக்காது. அது பவித்திர இல்லறம் தர்மமாகும். இப்போது துக்கம் மலைகள் நம் மீது உள்ளன, இன்னும் கூட விழப்போகிறது. இவ்வளவு வெடிகுண்டுகள் முதலியவற்றை தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் சும்மா வைத்திருப்பதற்காக வைத்திருக்கிறார்களா என்ன? அவற்றை மிகவும் சக்தி வாய்ந்தவைகளாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறார்களோ ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஒத்திகியம் நடைபெறும். பிறகு இறுதி கட்டமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்போது சமயம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ட்ராமாவும் நல்ல நேரத்தில் முடிவடைந்து விடும் இல்லையா? तो पहले शिव बाबा का ज्ञान होना चाहिए. कुछ भी भाषण आदि शुरू करते हो तो हमेशा पहले कहना है शिवाय नमः, क्योंकि शिव बाबा ही जो महिमा है वह और किसी की भी नहीं हो सकती. शिव जयंती ही हीरे तुल्य है. कृष्ण की चरित्र आदि कुछ है नहीं. सत्युग में तो छोटे बच्चे को सतो प्रदान होते हैं. बच्चों में कोई चंचलता आदि होती नहीं है. कृष्ण के लिए दिखाते हैं, मक्खन खाते हैं थे, वह ये करते थे. ये तो महिमा के बदले हावरी ग्लानि कर दी है. कितना खुशी में आकर कहते हैं ईश्वर सर्वव्यापी है, तेरे में भी है, मेरे में भी है. ये बड़ी बारी गिलानी कर दी है. परंतु तमो प्रधान मनुष्य इन बातों को समझ नहीं सकते. तो पहले बाप का परिचय देना चाहिए. वह निराकार बाप है, जिनका नाम ही है कल्याणकारी शिव, जो सर्व का सदगति दाता. वह निराकार बाप सुख का सागर, शांति का सागर. अब इतना दुख क्यों हुआ है? क्योंकि रावण राज्य है. रावण ही सबका दुश्मन है. उसको भारत में भी है, परंतु मरता ही नहीं. முதலில் சிவபாபாவை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். முதலில் ஏதேனும் சொற்பொழிவு முதலியவற்றை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் எப்பொழுதும் முதலில் சிவாய நம என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் சிவபாபாவுக்கு என்ன மகிமை உள்ளதோ அது வேறு யாருக்கும் கிடையாது. சிவ ஜெயந்தி தான் வைரம் போன்றது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரித்திரம் என்று முதலியவை எதுவும் கிடையாது. சத்தியுகத்திலோ சிறு குழந்தைகள் முதலியானவர்களும் கூட சத்தோப்பிரதானமாக தான் இருப்பார்கள். குழந்தைகளிடம் எந்த ஒரு சஞ்சலமும் முதலியவை இருக்காது. கிருஷ்ணரை பற்றி காட்டுகிறார்கள். வெண்ணெய் தின்றார், வெண்ணெய் திருடி தின்றார், இதை செய்தார், அதை செய்தார் என்பதாக. இதுவோ மகிமைக்கு பதிலாக மேலும் கிருஷ்ணரின் நிந்தனை செய்வதாகும். எவ்வளோ குஷியோடு வந்து சொல்கிறார்கள் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று. ஈஸ்வரன் உனக்குள்ளும் இருக்கிறார், ஈஸ்வரன் எனக்குள்ளும் இருக்கிறார். இது மிகப்பெரிய நிந்தனையாகும். ஆனால் தமோ பிரதானமாக உள்ள உலகத்தில் மனிதர்கள் இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. ஆக முதலில் பாபாவின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். அவர் நிராகாரமான தந்தையாக இருக்கிறார். அவருடைய பெயரை கல்யாணக்காரி சிவா, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர். அந்த நிராகார தந்தை சுகத்தின் கடலாகவும் இருக்கிறார், சாந்தியின் கடலாகவும் இருக்கிறார். இப்போது இவ்வளவு துக்கம் ஏன் வந்தது? ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். ராவணன் அனைவருக்கும் விரோதி. அவனை கொல்லவும் செய்கிறார்கள், ஆனால் அவன் சாவதில்லை. तो अब इतना दुख क्यों है? क्योंकि रावण राज्य है. रावण तो सबका दुश्मन है, इनको मारते भी है, परंतु मरता ही नहीं. ये कोई नहीं दुख नहीं है, अपरंपार दुख है. सतयुग में तो अपरंपार सुख रहता है. 5000 वर्ष पहले बेहद का बाप के बच्चे बने थे और ये वर्षा बाप से मिला था. शिव बाबा आते हैं, जरूर कुछ तो आकर करते होंगे, एक्यूरेट करते हैं, तब तो महिमा गाई जाती. शिवरात्रि भी कहते हैं, तो फिर है कृष्ण की रात्रि. अब शिवरात्रि और कृष्ण की रात्रि को भी समझना चाहिए. शिव को चाहते हैं, शिव तो आते ही हैं बेद का रात में. कृष्ण का जन्म अमृत वेले होते हैं, ना कि रात्रि को. शिव का रात्रि मनाते हैं, परंतु उनकी कोई तिथि तारीख होती नहीं. कृष्ण का जन्म होते हैं अमृत वेले. अमृत वेला सबसे शुभ मुहूर्त माना जाता है. वे लोग कृष्ण का जन्म 12 बजे बजाने के मनाते हैं, परंतु वह प्रभात तो हुआ ही नहीं. प्रभात सवेरे 2 से 3 बजे को कहा जाता है, जबकि सिमरन भी करते हैं. और थोड़े ही 12 बजे विकार के उठकर कोई भगवान को याद करते होंगे.
बिल्कुल नहीं, अमृत वेले 12 बजे को नहीं कहा जाता है. ராவணனும் அனைவருக்கும் விரோதியாக இருக்கிறான். அவரை கொல்லவும் செய்கிறார்கள், ஆனால் அவன் சாவதில்லை. இதோ ஏதோ ஒரு துக்கம் என்றில்லை, அளவற்ற துக்கம் இருக்கிறது, அதா துக்கம் இருக்கிறது. சத்தியுகத்தில் உள்ளது அளவற்ற சுகமாக இருக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருந்தீர்கள். மேலும் இந்த ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெற்றிருந்தீர்கள். சிவபாபா நிச்சயமாக வருகிறார், வந்து ஏதோ செய்கிறார், அப்படி இல்லை, மிக சரியாகவே செய்கிறார். அதனால்தான் மகிமை பாடப்படுகிறது, சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு கிருஷ்ணரின் ராத்திரி. இப்போது சிவராத்திரி மற்றும் கிருஷ்ணர் ராத்திரி பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது சிவராத்திரி பற்றியும் கிருஷ்ணர் ராத்திரி பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவனோ வருகிறார், எல்லையற்ற ராத்திரியில் வருகிறார். கிருஷ்ணனின் பிறப்பு அமிர்த வேலையில் நடைபெறுகிறது, ராத்திரியில் கிடையாது. சிவனுடைய ராத்திரியை கொண்டாடுகிறார்கள், ஆனால் அவருக்கு எந்த ஒரு தேதியோ கிழமையோ கிடையாது. சிவராத்திரிக்கு எந்த தேதியோ கிழமையோ கிடையாது. கிருஷ்ணர் அமிர்த வேலையில் ஜென்மம் எடுக்கிறார். அமிர்த வேலை அனைத்திலும் சுப முகூர்த்தம் என ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த மனிதர்கள் ஞானத்தில் இல்லாதவர்கள் கிருஷ்ணனின் ஜென்மத்தை 12 மணிக்கு இரவுக்கு கொண்டாடுகிறார்கள். ஆனால் அது அதிகாலை வேலை என்று சொல்கிறார்கள். ஆனால் அது அதிகாலை வேலை ஆகாது. அதிகாலை என்பது 2-3 மணிக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்போது தான் நினைவும் செய்ய முடியும். அப்படி யாரும் 12 மணிக்கு விகாரத்தில் எழுந்து பகவான் பெயரை எடுத்து சொல்ல மாட்டார்கள். யாரும் 12 மணி இரவில் 12 மணிக்கு விகாரத்தில் எழுந்து பகவான் பெயர் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அமிர்த வேலை என்று 12 மணி சொல்வது கிடையாது. அச்சமயம் மனிதர்கள் தூய்மை என்று அழுக்காக இருக்கிறார்கள். வாயுமண்டலம் முழுவதும் அசுத்தமாகிவிடுகிறது. 2:30 மணிக்கு யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். 3-4 மணிக்கு சமயம் அமிர்த வேலையாக இருக்கிறது. तो मनुष्य पतित गंदे हैं, वायुमंडल के ही सारा खराब होता है. 2:30 बजे थोड़े ही कोई उठता है. 3 से 4 बजे का समय अमृत वेला है. उस समय उठकर मनुष्य भक्ति करते हैं. ये टाइम तो मनुष्यों के लिए बनाए गए हैं, परंतु वह कोई समय है ही नहीं. तो तुम कृष्ण के वेला निकाल सकते हो, शिव की वेला कुछ भी नहीं है, निकाल नहीं सकते हैं. ये तो खुद ही आकर समझाते हैं. तो पहले महिमा बनानी है शिव बाबा की. गीत पिछाड़ी में नहीं है, पहले बनाई जाती है. शिव बाबा सबसे मीठा बाबा है. उनके बेहद का वर्षा मिलता है. आज से 5000 वर्ष पहले ये कृष्ण सतयुग का पहला प्रिंस था. वहाँ अपरंपार सुख था. अभी भी स्वर्ग का स्थापना गाए जाते हैं. कोई मरता तो कहेंगे फलाना स्वर्ग पधारा. अरे अभी तो नरक है, स्वर्ग तो है, स्वर्ग के पुनर्जन्म में आते हैं. இப்போது அச்சமயம் மனிதர்கள் தூய்மையின்றி அழுக்காக இருக்கிறார்கள். வாயுமண்டலம் முழுவதும் அசுத்தமாகி இருக்கிறது. 2:30 மணிக்கு யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். ராத்திரி 2:30 மணிக்கு யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். 3-4 மணி வரைக்கும் சமயம் அமிர்த வேலையாகும். அந்த நேரத்தில் எழுந்து மனிதர்கள் பக்தி செய்கிறார்கள். அந்த நேரத்தையும் மனிதர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது ஒன்றும் நல்ல சமயம் அல்ல. ஆக நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேலையை வெளிப்படுத்த முடியும். சிவனுடைய வேலையை யாரும் வெளிப்படுத்த முடியாது. இதையோ தாமே வந்து புரிய வைக்கிறார். ஆக முதலில் சிவபாபாவின் மகிமை சொல்ல வேண்டும். பாடலை கடைசியில் அல்ல, முதலில் இசைக்க வேண்டும். சிவபாபா அனைவரும் இனிமையான அப்பாவாக இருக்கிறார். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன் இந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் சத்தியுகத்தின் முதல் இளவரசராக இருந்தார். அங்கே அளவற்ற சுகம் இருந்தது. இப்போதும் கூட சொர்க்கத்தின் மகிமை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யாராவது இறந்துவிட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக சொல்வார்கள். இப்போது நரகம் சொர்க்கமாக இருந்தால் சொர்க்கத்தில் புனர்ஜன்மம் எடுக்க முடியும் அல்லவா? तो समझाना चाहिए हमारा पास तो इतना वर्ष का अनुभव है, वह सिर्फ 15 मिनट में नहीं समझा सकते हैं. इसमें तो टाइम चाहिए. पहले तो 1 सेकंड की बात सुनाते हैं. बेहद का बाप दो जो दुख का अर्थ सुख करता है उनका परिचय देते हैं. वह हम सब आत्माओं का बाप है. हम भी के सब शिव बाबा की श्रीमत पर चलने वाला बाप कहते हैं. तुम सब भाई हो, मैं तुम्हारा बाप हूँ. मैं 5000 वर्ष पहले आया था. तुम तो शिव जयंती मनाते हो. स्वर्ग में कुछ भी मनाया नहीं जाता है. शिव जयंती होती है जिसका फिर भक्ति मार्ग में यादगार बनाया जाता है. यह गीता एपिसोड चल रहा है. नई दुनिया की स्थापना ब्रह्मा द्वारा, पुरानी दुनिया का विनाश शंकर द्वारा.
புரிய வைக்க வேண்டும். எங்களிடமோ இத்தனை வருட அனுபவங்கள் இருக்கிறது. அதை வெறும் 15 நிமிடத்தில் சொல்லி முடிக்க முடியாது, புரிய வைக்க முடியாது. இதற்கும் நேரம் தேவைப்படுகிறது. முதலில் ஒரு வினாடியின் விஷயத்தை சொல்கிறோம். எல்லையற்ற தந்தை சுகத்தின் கடலாக இருப்பவர், அமைதியின் கடலாக இருப்பவர், ஆனந்தத்தின் கடலாக இருப்பவர். அவருடைய மகிமை தருகிறோம். அவர் ஆத்மாக்களாகிய நாம் அனைவருடைய தந்தையாக இருக்கிறார். பிக்கு நாங்கள் அனைவரும் சேபாவின் ஸ்ரீமத் படி நடக்கிறோம். பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவரும் சகோதரர்கள், நான் உங்களுடைய தந்தை. நான் 5000 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தேன். அதனால் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். சொர்க்கத்தில் எதுவும் கொண்டாடப்படுவதில்லை. சிவ ஜெயந்தி நடைபெறுகிறது. அதற்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் ஞாபகார்த்தமாக கொண்டாடப்படுகிறது. கீதையின் எபிசோடு அத்தியாயம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. புது உலகத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலமாக படைப்பு, பழைய உலகத்தின் விநாசம் சங்கர் மூலமாக. இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் வாயுமண்டலத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். புது உலகத்தின் படைப்பு பிரம்மா மூலமாகவும் பழைய உலகத்தின் விநாசம் சங்கர் மூலமாகவும் நடைபெறுகிறது. இந்த தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் நடைபெறப் போகிறது. அதனால் பாவன உலகத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள் என சொல்கிறார்கள். அளவற்ற துக்கம், சண்டை, மரணம், விதவி நிலை, தற்கொலை செய்து கொள்வது எல்லாமே சத்தியுகத்தில் அளவற்ற சுகத்தின் ராஜ்யம் இருந்தது. तो 5000 वर्ष जो मनाते हैं स्वर्ग का नहीं मनाते हैं. शिव जयंती होती है जिसका फिर भक्ति मार्ग में यादगार करते हैं. ये पुरानी, ये लड़ाई, मौत, विधवापन, जीवघात करना है. सतयुग में तो अपरंपार अपार सुखों की राज्य था. ये ऑब्जेक्ट का चित्र तो ज़रूर वहाँ से ले जाना चाहिए. ये लक्ष्मी नारायण विश्व का मालिक थे. 5000 वर्ष के बाद सुनाते हैं इन्होंने कैसा ये जन्म पाया, कौन से कर्म किए हैं जो ये बने. कर्म अकर्म विकर्म की गति बाप ही समझाते हैं. सतयुग में कर्म अकर्म तो होते हैं, हो जाता है. यहाँ तो रावण राज्य है होने के कारण कर्म विकर्म बन जाता है. इसलिए इसको पाप आत्माओं को दुनिया कहा जाता है. लेन देन भी पाप आत्माओं के साथ ही किया जाता है. पेट में ही बच्चा होता है तो सगाई कर देते हैं. कितना क्रिमिनल दृष्टि चलती है. या तो क्रिमिनलाइज्ड, सतयुग में कहा जाता है सिविलाइज्ड. சத்தியுகத்தில் அளவற்ற சுகத்தின் ராஜ்யம் இருந்தது. இந்த நோக்கம் குறிக்கோளின் சித்திரத்தையும் அங்கே எடுத்து செல்ல வேண்டும். இவர்கள் எப்படி மனிதர்கள் அடைந்தார்கள்? இந்த நோக்கம் குறிக்கோள் சித்திரத்தை அவசியம் அங்கே எடுத்து செல்ல வேண்டும். இந்த லட்சுமி நாராயண உலகத்தில் எஜமானர்களாக இருந்தார்கள். 5000 வருடங்கள் விஷயத்தை சொல்கிறோம். இவர்கள் எப்படி இந்த ஜென்மத்தை அடைந்தார்கள், எந்த மாதிரி கர்மம் செய்தார்கள், அதன் மூலம் இதுபோல் எப்படி ஆனார்கள். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவை பற்றி பாபா தான் புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் கர்மம் அகர்மம் விளைவற்றதாக ஆகிறது. இங்கு ராவணராஜ்யம் இருக்கிற காரணத்தினால் கர்மங்கள் விக்கிரமங்களாக மாறிவிடுகிறது, எதிர்வினையாக மாறிவிடுகிறது. அதனால் இது பாப்பாத்மாக்களின் உலகம் என சொல்லப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலும் கூட பாப்பாத்மாக்களோடு தான் இருக்கிறது. வயிற்றுக்குள் குழந்தைகள் இருக்கும்போது திருமண நிச்சயதார்த்தம் செய்து விடுகிறார்கள். எவ்வளவு குற்றமான பார்வை இருக்கிறது. இங்கு இருப்பது குற்ற பார்வை உள்ள கண்கள். சத்தியுகம் குற்றமற்ற பார்வை உள்ளவர்களின் உலகமாக இருக்கிறது. இங்கே கண்கள் அதிக பாவம் செய்கிறது, அங்கே எந்த ஒரு பாவமும் செய்வதில்லை. சத்தியுகத்தில் தொடங்கி கலியுகம் வரை சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. तो यहाँ जो अता दुख हैं, एक तरफ कहते हैं ये भ्रष्टाचारी दुनिया, ये हम पाप आत्मा करते हैं. सतयुग में लेकर कलयुग तक अंत तक हिस्ट्री जाकर भी रिपीट होती है. ये तो जानना चाहिए दुखधाम सुखधाम क्यों कहा जाता है. सारा मदार है पतित और पावन होने का. इसलिए बाप कहते हैं कहाँ महाशत्रु है, इसको जीतने से ही तुम जगजीत बन जाते हो. आधा कल्प पवित्र दुनिया थी जिसमें श्रेष्ठ देवता थे. अब तो भ्रष्टाचारी, एक तरह से कहते हैं यह भ्रष्टाचारी दुनिया है. फिर के सब कहते हैं श्री कृष्ण को कहते रहते हैं. जो आता है वह बोल देते हैं. ये सब समझाना चाहिए. अब तो मौत सामने खड़ा है. बाप कहते हैं माम एकम याद करो तो पाप कट जाएंगे, तुम सतो प्रधान बन जाएंगे, सुखधाम के मालिक बन जाएंगे. अभी तो ये है दुखधाम. जितना भी वे लोग कॉन्फ्रेंस करें, संगठन करें, परंतु इसमें कुछ भी होना नहीं. सीढ़ी नीचे उतरते रह जाती है. बाप अपना कार्य अपना बच्चों के द्वारा कराते रहते हैं. अपना प्रकार का पतित पावनो आओ तो कराते रहते हैं. तो இதையோ அறிந்து கொள்ளுவதில் துக்கதாமம் சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அனைத்துமே தூய்மையற்ற மற்றும் தூய்மை ஆவதன் ஆதாரத்தில் தான் உள்ளது. அதனால் பாபா சொல்கிறார் காமம்
என்பது மிகப்பெரிய எதிரியாகும். மகாசத்ரு, காம மிகப்பெரிய எதிரி. இதை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவராக ஆகிவிடுகிறீர்கள். அரைக்கல்பம் பவித்திர உலகமாக இருந்தது. அதில் சிரேஷ்ட தேவதைகள் இருந்தார்கள். இப்போது பிரஷ்டாச்சாரிகள், மிகவும் தாழ்ந்தவர்கள் ஒரு பக்கம் சொல்லவும் செய்கிறார்கள், இது பிரஷ்டாச்சாரி கீழ்த்தரமான உலகம் என்று. பிறகு அனைத்தையும் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன தோன்றுகிறதோ அதை பேசிக்கொண்டு செல்கிறார்கள். இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மரணம் எதிரிலே நின்று கொண்டிருக்கிறது. பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்வீர்களேயானால் பாவங்கள் நீங்கிவிடும். நீங்கள் சதோபிரதானமாக ஆகிவிடுவீர்கள். சுகதாமத்தின் எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள். இப்போது துக்கம் தாகமாக இருக்கிறது. எவ்வளவுதான் பெரிய மனிதர்கள் மாநாடு நடத்தினாலும் கூட்டம் போட்டாலும் இவற்றால் என்று எதுவும் நடக்கப் போவதில்லை. ஏணி படியில் கீழே இறங்கி கொண்டே செல்கிறார்கள். பாபா தன்னுடைய காரியத்தை தன்னுடைய குழந்தைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அழைத்தீர்கள், பதித்தப்பான வாருங்கள் என்று. ஆகவே பாபா வந்திருக்கிறேன், சமயத்தின்படி வந்துள்ளேன் என்று சொல்கிறார். तो सीढ़ी उतरते जाते हैं, पावन असंभव है। यदा यदा यदस्य अधर्मी गिलाना स्थापन है, इसको अर्थ तो भी कुछ भी नहीं जानते। बुलाते हैं तो जरूर खुद पतित हैं। बाप कहते हैं, रावण ने तुमको पतित बनाया है, अब वह पावन बनाने वाला आया। वह पावन दुनिया थी, अब पतित दुनिया है। 5000 सबसे है, अपरंपार दुख है, सब तरफ अशांति ही अशांति है। जब तुम बिल्कुल तमोप्रधान पाप आत्मा बन जाते हो तब मैं आता हूँ। जो मुझे सर्वव्यापी है, मेरे अपकार करते हैं, ऐसा को भी उपकार करने आता हूँ। मुझे तुम निमंत्रण देते हो कि इस पतित दुनिया में आओ, पतित शरीर में आओ। मुझे भी रथ चाहिए, पावन रथ तो नहीं चाहिए। रावण राज्य में ही पतित है, पावन कोई होता ही नहीं। सब विकार से ही पैदा होते हैं। वह विशेष वर्ल्ड है, यह विशेष वर्ल्ड है, वह वाइसलेस वर्ल्ड। अब तुम सतो प्रधान तमो प्रधान से सतो प्रधान कैसे बनेंगे? पतित पावन तो मैं ही हूँ, मेरे साथ योग लगाओ। भारत का प्राचीन राजयोग भी है। तो என்னை மட்டும் செய்வீர்களானால் என்னை மட்டும் நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கிவிடும். நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். சுகதாமத்தின் எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள். இப்போது துக்கம் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவுதான் மாநாடு நடத்தினாலும் கூட்டம் போட்டாலும் இவர்களால் எதுவும் நடக்கப் போவதில்லை. சமயத்தின்படி எதசே அதர்ம கிளானி ஸ்தாபனை எந்த அர்த்தமும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அழைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தாங்களே தூய்மையிழந்து உள்ளார்கள் என்ற அர்த்தம். பாபா சொல்கிறார், ராவணன் உங்களை தூய்மையற்றவராக ஆக்கியிருக்கிறான். இப்போது நான் பாவனமாக்குவதற்காக, தூய்மை செய்வதற்காக வந்துள்ளேன். அது பாவன உலகமாக இருந்தது, இப்போது தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது. 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அளவற்ற துக்கம் இருக்கிறது. அனைத்து தரப்பிலும் அசாந்திக்கு மேல் அசாந்தி தான் இருக்கிறது. எப்போது நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக பாபாத்மாவர்களாக ஆகிவிடுவீர்களோ அப்போது நான் வர வேண்டியிருக்கிறது, வருகிறேன். யார் என்னை சர்வ வியாபி என சொல்லி எனக்கு அபகாரம் செய்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட நான் உபகாரம் செய்வதற்காக வருகிறேன். எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கிறீர்கள், இந்த தூய்மையற்ற ராவண ராஜ்யத்தில், தூய்மையற்ற சரீரத்தில் வாருங்கள் என்று. எனக்கும் கூட ரதமோ வேண்டும் அல்லவா? பாவன ரதமோ எனக்கு வேண்டியதில்லை. ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவராகவே இருக்கிறார்கள். பாவனமானவர்கள் யாரும் இங்கு கிடையாது. அனைவரும் விகாரத்திலிருந்து தான் பிறக்கிறார்கள். இது விகார உலகம். அது விகாரமற்ற உலகம். சத்தியுகம் விகாரமற்ற உலகம். இப்போதோ விகார உலகம். இப்போது நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக எப்படி அவர்கள் பதித்த பாவனமும் நான் தான். என்னிடம் யோகம் வையுங்கள். பாரதத்தின் புராதன ராஜயோகம் இதுதான். நிச்சயமாக இல்லற மார்க்கத்தில் தான் வருவார். எப்படி அற்புதமான ரீதியில் வருகிறார் என்று தந்தையும் புரிய வைக்கிறார். तो आवाज़ से परे गृहस्थ व्यवहार मार्ग में जैसा वायुमंडल रीति होती है, ये पिता भी हैं, ये माँ भी है, क्योंकि गहुमुख चाहिए जिसको अमूर्त निकले, तो ये माता पिता है। फिर माताओं को संभालने के लिए सरस्वती को डेट रखा है। इसको कहा जाता है जगदम्बा, काली माता कहते हैं। ऐसा काले कोई शरीर होते ही नहीं है। कृष्ण को तो काला कर दिया है, क्योंकि कामचिता पर चढ़ काले बन गए हैं। श्री कृष्ण का सावरा फिर गोरा बनना है। ये सब बातों को समझने के लिए भी टाइम चाहिए। कोटों में कोई में भी कोई बुद्धि में बैठना होगा, क्योंकि सभी में 5 विकार प्रवेश है। तुम ये बातें सब सभा में भी समझा सकते हो, क्योंकि कोई को भी बोलने का हक है। ऐसा
मौका लेना चाहिए। अनऑफिशियल सभा में कोई बीच प्रश्न आदि नहीं करते हैं, नहीं सुनना है तो शांति में चले जाओ, आवाज़ से करो, आवाज़ ना करो, ऐसा ऐसा बैठ समझाओ। तो பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது புராதன ராஜயோகம் இது நிச்சயமாக இல்லற மார்க்கத்தில் தான் வருகிறது. எப்படி அற்புதமான ரீதியில் வருகிறார். இவர் தந்தையாகவும் இருக்கிறார் என்றால் தாயாகவும் இருக்கிறார். ஏனென்றால் கௌமுக்கு பசுவின் வாய் வேண்டும், அதிலிருந்து தான் அமிர்தம் வெளிப்படும். ஆக இவர் தாய் தந்தையாக இருக்கிறார். பிறகு மாதாக்களை பராமரிப்பதற்காக சரஸ்வதியும் தலைவியாக வைத்திருக்கிறார். அவர் ஜெகதம்பா சரஸ்வதி என்று அழைக்கப்படுகிறார். காளி மாதா என சொல்லப்படுகிறது. அதுபோல கருப்பாக சரீரம் இருக்குமா என்ன? காளியை போல கருப்பான சரீரம் இருக்குமா என்ன? கிருஷ்ணரை கருப்பாக ஆக்கிவிட்டார்கள். ஏனென்றால் காமசிதையில் அமர்ந்து கருப்பாகி விட்டிருக்கிறார். கிருஷ்ணர் தான் கருப்பாகவும் பிறகு வெள்ளையாகவும் ஆகிறார். இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கு கூட நேரம் தேவைப்படுகிறது. கோடியில் சிலர், அந்த கோடியிலும் சிலர், கோடியில் சிலர் அதிலும் தேர்ந்தெடுத்த சிவபாபாவுடைய சிலருடைய புத்தியில்தான் பதிவு இருக்கிறோம். ஏனென்றால் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பெருவேசமாகி இருக்கிறது. நீங்கள் இந்த விஷயங்களை சபையிலும் கூட புரிய வைக்க முடியும். ஏனென்றால் அனைவருக்குள்ளும் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது. அதுபோல வாய்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாரப்பூர்வ சபையில் யாரும் இடையில் கேள்விகள் முதலியவற்றை கேட்பது கிடையாது. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அமைதியாக வெளியேறிவிடுங்கள் என்பார்கள். சப்தம் செய்யாதீர்கள். இதுபோல எல்லாம் அமர்ந்து புரிய வையுங்கள். இப்போது அளவற்ற துக்கம் இருக்கிறது. तो अभी तो जो अपार दुख है, सुख के पहाड़ गिरने हैं। हम बाप के हो, बाप को रचना को यह जानते हैं। तुम हो जिसको है ऑक्यूपेशन नहीं जानते हो। बाप ने भारत को पैराडाइज कब और कैसे बनाया है ये तुम नहीं जानते हो। आओ हम तो समझाएंगे। 84 जन्म कैसे लेते हैं। 7 दिन का कोर्स ले लो तो तुमको 21 जन्म के लिए पाप आत्माओं से पुण्य आत्मा बना देंगे। तो பாபா சொல்கிறார், இப்போது எல்லாம் அமர்ந்து புரியவைங்கள். அளவற்ற துக்கம் இருக்கிறது. துக்கத்தின் மலைகள் விழப்போகிறது. நாங்கள் தந்தையை அவருடைய படைப்பை பற்றி அறிந்துள்ளோம். நீங்களோ அவருடைய தொழில் பற்றியும் தெரியாதிருக்கிறீர்கள். தந்தை வந்து பாரதத்தை சொர்க்கமாக எப்படி ஆக்குகிறார் இதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. வந்தால் புரிய வைப்போம். 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறோம். 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் உங்களை 21 பிறவிகளுக்கு பாவாத்மாக்கள் இருந்து புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்கிவிடுவோம் என்று சொல்லுங்கள். अच्छा धारणा के लिए मुख्य सार 1. कर्म अकर्म विकर्म की गुणगति जो है बाप ने समझाई है, वह बुद्धि में रख पाप आत्माओं से अब लेन देन नहीं करना है. दूसरी पॉइंट, श्रीमत पर अपना बुद्धि योग एक बाप से लगाना है. सतो प्रधान बनने का पुरुषार्थ करना है. दुखधाम को सुखधाम बनाने के लिए पति से पावन बनाने का पुरुषार्थ करना है. क्रिमिनल दृष्टि को बदलना है. தாரணைக்காக முக்கிய சாரம் பாருங்கள். 1. கர்ம அகர்ம விகர்மத்தின் ஆழமான கத்தியை நிலையை பாபா புரி வைத்துள்ளார். அதை புத்தியில் வைத்து பாப்பாத்மாக்களோடு இப்போது கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. பாப்பாத்மாக்களோடு இப்போது கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. இதை நினைவில் வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி தனது புத்தியோகத்தை ஒரு பாபாவுடன் ஈடுபடுத்த வேண்டும். சத்தோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்காக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காக நாம் புருஷார்த்தம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். குற்றமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். वरदान, नॉलेजफुल बन सर्व व्यर्थ को प्रश्नों को यज्ञ से स्वाहा करने वाला निर्विधन आत्मा भव. ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளை யஜ்ஞத்தில் அர்ப்பணம் செய்து தடையற்றவர்களாக ஆகுங்க. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். जब कोई विधन आते हैं तो क्यों क्या ही ये अनेक प्रकार का प्रश्नों से चल जाते हैं. प्रश्नचित बनना अर्थात परेशान होना. नॉलेजफुल बन यज्ञ के सर्व व्यर्थ प्रश्नों से स्वाहा कर दे, तब आपका है टाइम बचेगी और दूसरों को भी टाइम बचा देंगे. इसको सहज ही निर्विधन बन जाएंगे. निश्चय और विजयी जन्म सिद्ध अधिकार है. इस शान में रहो तो कभी भी परेशान नहीं होंगे. தடைகள் வருகிற போது ஏன் எதற்கு என்ற அநேக கேள்வியில் சென்று விடுகிறீர்கள். கேள்வி கேட்பவர்களாக ஆகிறீர்கள் என்றால் குழப்பமடைகிறீர்கள். ஞானம் நிறைந்தவராகி யஜ்ஞத்தில் அனைத்து வீண் கேள்விகளையும் அர்ப்பணம் செய்து உங்களது நேரத்தை மிச்சமாக்குங்கள். மற்றவர்களது நேரமும் மிச்சமாகும். இதன் மூலம் எளிதாக
தடையற்றவர்களாக ஆவீர்கள். நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமையாக இருக்கிறது. இந்த பெருமையில் இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் குழப்படைய மாட்டீர்கள். ஸ்லோகன் சதா உற்சாகமே रहना और दूसरे को भी उत्साह दिलाना यही आपका ऑक्यूपेशन है. சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களுடைய தொழிலே ஆகும். अच्छा, मीठे मीठे सीख लेते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते. ஓம் சாந்தி. இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தைமை ஆகிய பாப்தாதின் அன்பு நிறைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஓம் சாந்தி.